ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேடவாக்கம் தாங்க வந்திருக்கோம். ஒரு மேடவாக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ், கேரளா மாடலில் ஒரு சூப்பரான ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வீடு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லக்ஸூரியாக சூப்பரான ஒரு வீடுங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர், பெரும்பாக்கம், மேடவாக்கம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும். ஏன்னா அந்த சைடு நிறைய ஐடி பீப்புள்ஸ் நிறைய இருப்பீங்க, வீடு கண்டிப்பாக தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான வீடு தான் இது. இந்த வீடையே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த வீடு. இந்த வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோ அழகாக நான் கிளியராக காமிச்சிருப்பேன். எல்லாத்தையும் கிளியராக என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எலிவேஷன் பார்த்தீங்க. அந்த எலிவேஷன் வந்து கொஞ்சம் மரம்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு எலிவேஷன் தெரியாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு எலிவேஷன், அடுத்து உள்ள நம்ம என்ட்ரி ஆக சொல்ல லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய கார் பார்க்கிங். அந்த கார் நிறுத்துறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ச்சுனர் கார் தான் நிறுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங், தனியாக கேட்டு வச்சு இந்த வீட்டை சுற்றியே காம்பவுண்ட் வால் வச்சு உங்களுக்கு சிசிடிவி கேமராலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த வீட்டு பொறுத்தவரையும் கீழே மேலே உண்டான ஒரு வீடு, அதாவது டியூப்ளெக்ஸ் ஹவுஸு கிடையாது. இது வந்து கீழே டபுள் பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சனோட இருக்குது. இந்த கைப்பிடியிலேருந்து எல்லாமே வுட்டு தாங்க. டோர்லேருந்து பாருங்கள், எல்லாமே கேரளா மாடல் டைப்பில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இன்வெர்டர் கனெக்ஷன்லேருந்து ஒரு இடம் விடாமல் எல்லாமே எது எது யூஸ் பண்ணணுமோ அது அந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு பயன்படுத்தி இந்த வீடை அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 3300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வருங்க. இது வந்து ஒரு 12 வருஷம் ஆன ஒரு ஓல்டு ஹவுஸ், நார்த்து ஃபேஸிங் பார்த்த ஒரு வீடு. இந்த வீடை நீங்கள் ரெண்டல் பர்பஸுக்கு கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கீழே டபுள் பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். அதே மாதிரி மேலே 3 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள், ஒரு பெரிய ஹாலை தொடர்ந்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக கிச்சன் ஏரியாவிலேருந்து வெளியே போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. காம்பேக்டான ஒரு கிச்சன் ஏரியா, ஃபுல்லாகவே ஒரு வுட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க, சிம்பிளாக பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறீங்க, எல்லாமே டீக் வுட்டு தாங்க. சாதாரணமாக இந்த ப்ளேவுட் போட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு டீக் வுட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே, அதாவது ஷெல்ஃபில் இருந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்து எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஏரியா தொடர்ந்து காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள், ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடு 12 வருஷம் ஆன ஒரு ஓல்டு வீடு தான். ஆனால் பட் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 12 வருஷம் ஆன வீடுன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி இந்த ஓனர் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை நேரில் வந்து பாருங்கள். நான் சொல்லுவேன், அதிக சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, பட்டு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடு அவ்வளோ ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இப்போத்துக்கு ஒரு ரெண்ட்டில் விட்டுருக்காங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸை ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. பட் அவங்களுடைய வீடு மேலே இருக்குது, அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடை நீங்கள் பாருங்கள். நம்ம வீடுன்னு வச்சுருந்தா இந்த மாதிரி தான் வச்சுருக்கணும் அப்படின்னு உங்களுக்கே தோன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க இந்த ஓனர். பாருங்கள், டபுள் பெட்ரூம் பார்த்தீங்க. இது வந்து 2வது பெட்ரூம். இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இந்த இன்னொரு பெட்ரூமுக்கு காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பெரிய ஹால், டபுள் பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் பார்த்தீங்க. அடுத்து தான் அங்கே மெயின். இப்போ பாருங்கள், 3 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு. என்ட்ரியிலே எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் வாஷ்லேருந்து எல்லாமே, கைப்பிடியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வுட் ஒர்க்கில் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் இந்த அளவுக்கு எந்த வீடியோலையும் நான் பேசினது இல்லை. பாருங்கள், அந்த அளவுக்கு வீடு, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ட்ரியிலே அழகாக ஒரு விநாயகர் வச்சு அதுக்கு உண்டான டெக்கரேஷன்லாம் பண்ணி என்ட்ரியில் ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பில் அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஸ்டெப்ஸில் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு டோரில் இருக்கட்டும், ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இல்லைங்க. எல்லாமே க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. டெய்லி உங்களுக்கு வந்து அவ்வளோ நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஓனர் வந்து திடீர்னு ஃபாரின் போகிறதுனால, அவங்க சன் அங்கே இருக்காங்க, அதனால் ஃபாரின் போடுறதுனால இந்த வீடை விற்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு வேறு எதுவும் கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. சரிங்களா?
பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ட்ரியில் அழகாக உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு விநாயகர் வச்சு அதுக்கு உண்டான இதுவை சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தாங்க மெயின் என்ட்ரி. இந்த மெயின் டோரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான டோர். மெயின் என்ட்ரியில் டீக்வுட்டில் சூப்பரான ஒரு டோரு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 போர் தனியாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. 3 ஃபேஸ் கனெக்ஷன் 2 வீட்டுக்குமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பாருங்கள், வீடு என்ட்ரியில் அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய ஹால்லேருந்து உள்ளே வர சொல்ல லெஃப்ட் சைடில் இந்த டோர் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு சாமி ரூமுங்க. இதை வந்து அவங்க டோர் நேராக வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போ திங்ஸ்லாம் வச்சுருந்தனால நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஜா ரூம் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு அழகான சூப்பரான ஒரு ஹால் பாருங்கள். ஹாலை சுற்றியுமே அவ்வளோ நீட்னஸாக எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த வீட்டை பாருங்கள். டோர்லேருந்து உங்களுக்கு பெரிய ஹாலை தொடர்ந்து கீழே பார்த்த மாதிரியே தான் இருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரையும் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள். அப்படியே அந்த ஹாலை தொடர்ந்து அப்படியே அங்கே ஒரு வாஷ் பேஷன், டைனிங் ஏரியா, அப்படியே கீழே பார்த்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்டில் 2 பெட்ரூம், ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் பாருங்கள். இது வந்து ஓனர்ஸ் தங்கியிருக்கிற ஒரு வீடு. அதனால் ரொம்ப பார்த்து கிளியராக எல்லாமே டீக்வுட்டில் வச்சு, ஒரிஜினல் டீக்வுட்டில் வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சோஃபா செட் ஆகட்டும், உங்களுக்கு வந்து கட்டில் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டீக்வுட்டில் பண்ணியிருக்காங்க. காமனாக ஒரு பாத்ரூம், வெஸ்டர்ன் பாத்ரூம். அதே மாதிரி இது வந்து 2வது பெட்ரூம். இதில் வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கீழே பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வீடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை தொடர்ந்து மாடியில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம், ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி மாடியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸுக்கு உண்டான ஒர்க்கும் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே ஒர்க் அவுட் அவங்க சன் பண்ணுறதுனால அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸும் மேலெலாம் கிளியராக வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அடுத்து 2 பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சன், டைனிங் ஏரியா பார்த்தோம். அடுத்து கிச்சன் ஏரியா. உங்களுக்கு லேடிஸ்க்கு முக்கியமான ஒரு ஏரியா இது. பாருங்கள், ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதாவது இந்த கிச்சன் ஏரியா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி அந்த வுட்டு பாருங்கள். இப்போ போடுற வுட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக எந்த விதமான செல்லும் எதுவும் அடிக்காமல் அவ்வளோ நீட்னஸாக வச்சுருக்காங்க. திங்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இவங்ககிட்ட, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி தெரியும். அதனால் நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும். எல்லாமே அதாவது வாஸ்து பிரகாரம் 100% இந்த வீட்டில் வாஸ்து கிளியராக இருக்குங்க. நீங்கள் நேரில் யாராவது வாஸ்து கூட்டின்னு வந்து நீங்கள் பார்த்தாலும் அவங்க கிளியராக உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. அதாவது கீழே பார்த்தீங்க டபுள் பெட்ரூம், மேலே 3 பெட்ரூம் பார்த்தீங்க. அடுத்து நம்ம டெரஸில் மேலே போய் பார்க்க போகிறோம். அந்த டெரஸ்லேயும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், எல்லாமே கீழேருந்து மேலே வரையும் அந்த கைப்பிடி ஸ்டெப்ஸில் இருந்து எல்லாமே டீக்வுட் தாங்க. எந்த விதமான டேமேஜோ எந்த விதமான வந்து கிராக்கோ எதுவுமே இல்லைங்க. மணலில் கட்டின வீடு. பார்த்து கிளியராக கட்டியிருக்காங்க. இவர் வந்து ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். பாருங்கள், மேலே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், டபுள் பார், சிங்கிள் பார்லேருந்து எல்லாமே அவங்க சார் வந்து கிளியராக பண்ணி வச்சுருக்காங்க. மாடியிலேருந்து எவ்வளோ எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீட்டை பொறுத்த வரையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ஏரியாவில் வீடு பார்க்குறவங்க உடனே எனக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடை விசிட் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா, ஒரு ஃபேன் போட்டு செராவுட்ஸ்லாம் போட்டு பக்காவாக தனியாக வச்சுருக்காங்க. ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோசரம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், அதாவது பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் வீடு கேட்டிருந்தீங்க, பார்த்துட்ருப்பீங்க. அப்படி இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே எனக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். 1 டே பிஃபோராக எனக்கு சொல்லுங்கள். இந்த வீட்டுக்கான உண்டான ஐடி நம்பரும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். எனக்கு அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோன்னு இல்லை, எந்த வீடியோ வந்தாலும் அந்த ஐடி நம்பரை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பெட்ரூம் பாருங்கள், ஃபுல்லாக அதுலேயும் வந்து உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது.
ஒரு சில திங்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எதுன்னு தெரியல. நீங்கள் நேராக வந்து வீடு ஓகே பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் அது என்னன்றது நம்ம சொல்ல முடியும். பாருங்கள், வீடு இந்த ஏரியா சுற்றியே ஃபுல்லாகவே வீடுங்க தாங்க. ஐடி கம்பெனிஸ் எல்லாமே தெரியும். இதுக்கு மேலே டெரஸில் ஏறி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே சுற்றி வீடு தான். இந்த ஏரியாவில் துணிக்கிறோம், மழை பெஞ்சா தண்ணி வராது. நீங்கள் நேராக வந்து விசாரிங்க. மெயின் ரோட்டில் இருந்து, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெட்ரோ இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும். இந்த சோழிங்கநல்லூர் ரோடு மெட்ரோ இருக்கும். அந்த மெட்ரோலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் இந்த வீடு இருக்குங்க. இந்த வீடு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஃபோனில் தெரிவிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக வீடு தான், சுற்றி ஃபுல்லாக வீடு தான். இதுக்கு மேலே ஒரு 5000 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. கார்ப்பரேஷன் வாட்டர் கனெக்ஷனுக்கும் தனியாக ஒரு டேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2,80 lakhs சொல்கிறாங்க. 2,80 சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிளுங்க. ஸ்ட்ரெயிட் ஓனர் தாங்க. நேராக வந்து நீங்கள் ஓனர்கிட்ட பேசி நெகோஷியபிள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ செம்பாக்கத்தில் ஒரு வீடு போட போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.